அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ டெட் பேப்பர் 2 சயின்ஸ் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி புக்கிலேருந்து 2 டாபிக் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். ஸோ இந்த 2 டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிடுறேன், பேஜ் நம்பரும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மார்புக்கூடு மார்பு எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ரிப் கேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது பயோசுவாலஜி புக்கில் 159வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்த தரவாக பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நான் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எவ்வளோ டாபிக்ஸ் மேக்ஸிமம் முடியுமோ அந்த சயின்ஸில் பயாலஜியில் நம்மளால் வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு 15 அவுட் ஆஃப் 15 எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கைட் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த வீடியோஸில் ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிப் கேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக எத்தனை பேர் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தெர் ஆர் 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ். தெர் ஆர் 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. மொத்தம் 12 பேர் இருக்குது. ஸோ அந்த 12 பேர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமேஜ் இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டெர்னம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் எத்தனை பேர் இருக்குதுன்னு சொன்னேன், 12 பேர் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இதில் நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ட்ரூ ரிப்ஸ் அப்படின்றது. சரிங்களா, ட்ரூ ரிப் அப்படின்றது எத்தனை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 பேரில் 1 to 7 பேர் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் கொடுத்துட்ருப்பாங்க 1 2 3 4 5 6 7. இந்த 7 ரிப்ஸும் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெர்னத்தோடவே அட்டாச் ஆகிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டெர்னத்தோடவே அட்டாச் ஆகிருக்கும். அந்த 7 ரிப்ஸும் ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆகிருந்தாலும் அதுக்கு என்ன பேர், ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, அடுத்தது வந்து பண்ணாக்கா 8 9 10. சரிங்களா, 8 9 10 இந்த 3 ரிப்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு பேர். ஃபால்ஸ்னால் பொய் அப்படின்னு அர்த்தம். ஏன் அது பொய் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் 8 9 10 இந்த 3 ரிப்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டேரெக்டாக வந்து பார்த்தாக்கா ஸ்டெர்னத்தோடு அட்டாச் ஆகலை. அது என்ன பண்ணியிருக்கு வந்து இந்த 7th ரிப்போடு அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், 7th ரிப்போடு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தாக்கா டேரெக்டாக ஸ்டெர்னத்தோடு அட்டாச் ஆகாமல் இது 7th ரிப்போடு அட்டாச் ஆகிருந்தாலும் அதுக்கு என்ன பேர், ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, அடுத்தது லாஸ்ட்டு 2 ரிப் எது, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 1 to 7 சொல்லிட்டேன், அடுத்து 8 9 10 சொல்லிட்டேன், இப்போ 11 and 12 இருக்குது. இந்த 11 and 12க்கு என்ன பேருனா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. மிதக்கும் எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரியா, அப்போது மிதக்கும் எலும்புனா என்ன சார்னா இப்போ பாருங்கள் இந்த 11 இந்த 12 அதிலே நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் பாருங்கள் வந்து இந்த ரிப்ஸோடு அட்டாச் ஆகலை, இல்லை இந்த ஏதோட ரிப் அதாவது ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆகலை, இந்த ரிப்போடையும் அட்டாச் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தா தனியாக ஃப்ளோட் ஆகிருந்தாலும் அதுக்கு என்ன பேர், ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, அப்போ ட்ரூ ரிப்ஸ் அப்படின்றது எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க, ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்றது எந்தெந்த பேர்னு கேட்பாங்க, ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்றது எந்த பேர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லா தரவாக பார்த்துக்குங்க. எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன், பேஜ் நம்பர் 156 159 இருக்குது. ஸோ நீங்கள் இது மொத்தமாக படித்தாலே அதே தான் இருக்கும். அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக படித்தாலையும் நான் உங்களுக்கு டயக்ராம் வச்சு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இதை வந்து பண்ணாக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு டாபிக் வந்து பண்ணால் இதுலேயே பேஜ் நம்பர் 159ல் சரிங்களா, வெர்டிபிரல் காலம். ஸோ இதில் இருந்து இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த வெர்டிபிரல் காலம் அப்படின்றது என்ன சார்னா நம்முடைய பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜில் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பண்ணாக்கா பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எத்தனை போன் இருக்குது, எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், த வெர்டிபிரல் காலம் as 5 மேஜர் ரீஜன். வெர்டிபிரல் காலத்தில் மொத்தம் எத்தனை ரீஜன் இருக்குது, 5 ரீஜன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்விக்கல் ரீஜன், தோரக்கிக் ரீஜன், லும்பார் ரீஜன், சாக்ரம் ரீஜன், காக்கிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதான் கொடுத்துருப்பாங்க, தே ஆர் சர்விக்கல், தோரக்கிக், லும்பார், சாக்ரம். ஸோ அதில் இன்னொரு வேர்டு இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த இடமும். சரிங்களா, இந்த இடமும். ஸோ அதனால தான் இந்த இடத்த சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இது ரெண்டு பார்த்துங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே மொத்தம் 5 ரீஜன் சொல்லிட்டாங்க. ஸோ சர்விக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடம். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா தோரக்கிக்னா மார்பு, சர்விக்கல்னால் அந்த நெக் ரீஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தோரக்கிக் அப்படின்னு மார்பு,
சரிங்களா? லும்பார் அப்படின்றது நம்ம அந்த ஹிப் ரீஜன் கிட்ட வரும். சாரி அந்த வயிறு கிட்ட வரும். அப்டாமன் கிட்ட வரும். அடுத்து சேக்ரம் அப்படின்றது ஹிப் ரீஜன். அடுத்து காக்கிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டா இருக்கு பாருங்க. அதான் காக்கிக்ஸ். இதில என்ன அப்படின்னா, இந்த சேக்ரம் அப்படின்றது 5 சேக்ரல் வெர்டிப்ரே ஃபவுண்ட் இன் த இன்ஃபான்ட். அந்த பொறந்த குழந்தையில இந்த சேக்ரம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 இருக்கும். சரிங்களா? சேக்ரம் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். ஆனா, விச் ஆர் ஃபியூஸ்ட் டு ஃபார்ம் ஒன் போன் இன் த அடல்ட். இப்போ நம்ம வந்து பார்த்தா நல்லா மெச்சூர் ஆயிட்டோம் இல்லையா? நம்ம பாடியில இந்த சேக்ரம் எத்தனைனா 1 இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சேக்ரம் அப்படின்றது நம்முடைய அடல்ட்னா நல்லா வளர்ந்தவங்க. ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அடல்ட்டுன்னு சொல்லுவோம் ஜென்ரலா. ஸோ, அப்போ அந்த அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேக்ரம் எத்தனை போன் இருக்கும்? 1 தான் இருக்கும். சரிங்களா? ஆனா, இன்ஃபான்ட்டுக்கு பிறந்த குழந்தைக்கு எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அதுதாங்க கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து காக்கிக்ஸ். 4 காக்கிஜியல் வெர்டிப்ரே ஃபவுண்ட் இன் த இன்ஃபான்ட். அதே மாரி இந்த காக்கிக்ஸ் இருக்கு பாருங்க லாஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்னாக்கா 4 இருக்கும். யாருக்கு? பிறந்த குழந்தைக்கு. இதே அடல்ட் நமக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இதுவும் 1 போனா தான் இருக்கும். ஸோ, இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சேக்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபான்ட்டுக்கு 5 நமக்கு 1. அதே மாரி காக்கிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபான்ட்டுக்கு 4 நமக்கு 1. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து இந்த செர்விக்கல்ல எத்தனை போன் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிப்ரல் போன் அப்படின்னாக்கா 7 இருக்குது. சரியா? செர்விக்ஸில் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. தோரக்கிக். ஸோ, அந்த மார்பு எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ரீஜன். ஸோ, இங்கேயே நமக்கு இது குடுத்துட்ருப்பாங்க பாருங்க கிளியரா. ஸோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 இருக்குது. லும்பார் ரீஜனில் 5. சேக்கரத்தில் 5 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்ட் ஆகிட்டு 1 இருக்குது. காக்கிக்ஸில் 4 வந்து ஃபியூஸ் ஆகிட்டு 1 இருக்குது. அப்போ மொத்தமாக கால்குலேட் பண்ணுங்கள். இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 12 19 ஆச்சா? 19 ஒரு 10 வந்து பண்ணாக்கா 29 29 + 4 33. அப்போ மொத்தம் எத்தனை போன் இருக்குது? வெர்டிபிரல் காலமில் 33 போன் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? ஸோ, இதுதான் நம்ம கொஷின் கேட்பாங்க. வெர்டிபிரல் காலத்தில் மொத்தம் எத்தனை போன் இருக்குது? 33 போன் இருக்குது. கொஷின் வரலாம். செர்விக்ஸில் எத்தனை போன் இருக்குது? 7 இருக்குது. தோரக்கிக்கில் எத்தனை போன் இருக்குது? 12 இருக்குது. லும்பார் ரீஜனில் 5 இருக்குது. சேக்ரம் இன்ஃபான்ட்டுக்கு எத்தனை இருக்குன்னா 5. நமக்கு எத்தனை இருக்குன்னா 1. சரியா? ஏன் நமக்கு 1ன்றாங்கன்னா 5 போன் ஃபியூஸ்டு டு ஃபார்ம் 1 போன். அதே மாதிரி காக்கிக்ஸ் வந்து பண்ணாக்கா 4 போன் இருக்குது. நமக்கு வந்து பண்ணால் 4 ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரே ஒரு போனாக இருக்குது. சரிங்களா? ஸோ, இதுதான் நமக்கு கொஷினாக கேட்பாங்க. ஸோ, அங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள் நமக்கு. 1 செகண்ட். So, vertebral column is also called backbone. It consists of 33 serially arranged vertebrae which are interconnected by cartilages known as vertebral disc. அதெல்லாம் வேணாம். நம்ம மொத்தம் எத்தனை போன் இருக்குது? 33 போன் இருக்குது. அவ்வளோதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ, இந்த 2 டாபிக் நல்லா பார்த்துங்க. ஸோ, இது இருக்கிறது பேஜ் நம்பர் 159. ஸோ, அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 159ல் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 160ல் முடியுது. சரிங்களா? ஸோ, இந்த 2 டாபிக் பார்த்துங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.